தினம் ஒரு திருக்கோயில் வரிசையில் இன்றைய தினம் நாம் தரிசிக்கிற ஆலயம் ஞாயிறு அருள்மிகு புஷ்பரதேஸ்வரர். கடவுள் உண்மையிலேயே உண்டா என்று யாராவது உங்களிடம் கேட்டால் உண்டு என தைரியமாகச் சொல்லுங்கள். எங்கே, கடவுள் எங்கே என்று திகைப்போடு கேட்பார்கள். பகலிலே ஆகாயத்தை பார்க்கச் சொல்லுங்கள், சூரிய பகவானைக் காட்டுங்கள். இரவிலே ஆகாயத்தை பார்க்கச் சொல்லுங்கள், சந்திர பகவானைக் காட்டுங்கள். இவர்கள் இருவருமே பிரத்யக்ஷ கண்களுக்குத் தெரியும் தெய்வங்கள். இப்படிச் சொன்னவர் யார் தெரியுமா? நடமாடும் தெய்வமாக இன்றைக்கும் நாம் வணங்கி வருகிற மகா பெரியவர். கண்களுக்கு முன்னால் பகலிலும் இரவிலும் தென்படுகிறார்களே, இவர்கள்தானே கண்கண்ட கடவுளர்கள். நவக்கிரகங்களிலே பிரதானமான சூரிய பகவான் வணங்கி அருள் பெற்ற திருத்தலம்தான் இந்த ஞாயிறு அருள்மிகு புஷ்பரதேஸ்வரர் ஆலயம். சூரிய பகவான் வணங்கின காரணத்தினால் அவன் பெயராலேயே இந்த ஊர் அழைக்கப்படுகிறது. எங்கே இருக்கிறது ஞாயிறு என்கிற இந்த திருத்தலம்? சென்னையிலிருந்து செங்குன்றம், சோழவரம், அருமந்தை வழியாக இந்த ஞாயிறு திருத்தலத்தை அடையலாம். செங்குன்றத்தில் இருந்து பேருந்து வசதிகள் உண்டு. இந்த திருத்தலத்தை தரிசிப்பதற்கு முன்னால் சூரிய பகவானைப் பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சிவாலயத்திலே நவக்கிரக திருச்சன்னதியில் பிரதானமாக காணப்படுபவர் சூரிய பகவான். இவரைச் சுற்றியே ஏனைய கிரகங்கள் அமைந்துள்ளன. கிரகங்களுள் ராஜாவாக சூரிய பகவானையும் ராணியாக சந்திர பகவானையும் குறிப்பிடுவார்கள். ராஜா என்கிற காரணத்தினால் அனைத்து கிரகங்களையும் ஆட்சி செய்கின்றவர் இந்த சூரிய பகவான் என்று சொல்லப்படுகிறது. யோசித்துப் பாருங்கள், நமது வாழ்க்கையின் பல வளமைக்கும் இந்த சூரிய பகவான் காரணமாகிறார். எந்த நேரத்தில் வெயில் அடிக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் அடித்தால்தான் நம் பிழைப்பு ஓடும். எந்த நேரத்தில் வெயில் குறைந்து காணப்பட வேண்டுமோ அப்போது குறைந்து காணப்பட்டால்தான் நமது வாழ்க்கையும் சிறக்கும். ஆக இந்த சூரியனும் சந்திர பகவானும் தெய்வங்கள் இல்லாமல் எப்படி சொல்ல முடியும்? இதனால்தான் சூரிய நமஸ்கார வழிபாடு சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது. நோய் நொடி எதுவும் நம்மை தாக்காமல் வழிபடுவதற்கு இந்த நமஸ்கார வழிபாடு பயன்படுகிறது. தினமும் காலை வேளையில் 6 மணி முதல் 7 மணி வரை வெறும் கண்களால் சூரியனை தரிசிப்பதன் மூலம் நம் கண்களுக்கும் தேகத்துக்கும் ஆரோக்கியம் கிடைக்கிறது. இளங்கதிரோடு கூடிய ஒளியானது நம் உடலில் படுவதால் தேக நலன் மேம்படும். சூரிய பகவானுக்கென்றே பிரத்யேகமாக அமைந்த பல கோயில்கள் உண்டு. அவற்றுள் இந்த ஞாயிறு திருத்தலம் முக்கியமானது. இந்த ஆலயம் எழுந்ததே ஒரு தனிக்கதை. ஒரு மன்னன்தான் இந்த ஆலயத்தை எழுப்பினான். பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் சிவபக்தராக விளங்கினான் அந்த சோழ மன்னன். ஆந்திர தேசத்தில் உள்ள நெல்லூர் வரை படையெடுத்துச் சென்று தென்பட்ட அனைத்து பகுதிகளையும் வென்று வெற்றி வாகை சூடினான். தற்போது நாம் தரிசிக்கிற ஞாயிறுக்கு அருகே இருக்கிற சோழவரத்தில் முகாமிட்டான். நித்தமும் சிவபூஜை செய்யக்கூடிய இந்த சோழ மன்னன் அன்றைய தினம் சிவபூஜை செய்வதற்காக செந்தாமரை மலர்களைத் தேடிப் பயணித்தான். நடந்து கொண்டே இருந்தான்.
இந்த ஞாயிறு கிராமத்திற்கும் வந்தான். இந்த கிராமத்திலே ஒரு குளம் காணப்பட்டது. அந்த குளம் முழுக்க தாமரை மலர்கள் பூத்து குலுங்கின. அந்த தாமரைகளை பார்த்தான். அந்த தாமரை மலர்களின் நடுவில் ஒரு மலர் ஓங்கி உயர்ந்து காணப்பட்டது. இந்த தாமரை மலரை பார்த்துவிட்டு தான் நடத்துகிற சிவபூஜைக்கு பயன்படுத்த தீர்மானித்தான். அந்த மலரை எப்படியாவது பறித்துவிட வேண்டும் என்று அனைத்து சிறு சிறு மலர்களையும் விலக்கிக் கொண்டே நகர்ந்தான். ஆனால் என்ன ஆனது தெரியுமா? அந்த பிரம்மாண்டமான தாமரை மலரானது மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டே இருந்தது. இப்படியும் ஒரு மலரால் நகர முடியுமா? தனக்கு போக்கு காட்டிக் கொண்டிருக்கிறதே என்று மன்னன் யோசித்தான். ஒரு கட்டத்தில் இந்த தாமரை மலரை எப்படியும் கொய்ய வேண்டும் என்று நினைத்தவன் தன் கையில் இருந்த சிறு கத்தியைக் கொண்டு அந்த மலரை நோக்கி வீசினான். ஆனால் அந்த கத்தியானது பிரம்மாண்டமான தாமரை மலர் மேல் படவில்லை. அப்படியானால் எதன் மீது பட்டது? அது சாதாரணமான தாமரை மலர் அல்ல. அந்த தாமரை மலர் தனக்குள் ஒரு சிவலிங்கத்தை கொண்டிருந்தது. அந்த சிவலிங்கத்தை பலகாலமாக காத்து கொண்டிருந்தது. இந்த கத்தியானது அந்த சிவலிங்கத்தின் மேல்தான் பட்டு சிதறியது. இந்த கத்தி பட்ட மறு வினாடி அந்த லிங்கத்திலிருந்து இரத்தம் பீரிட்டு எழுந்தது. குளம் முழுக்க குங்கும நிறமானது. செந்நிற நீர் எங்கும் காணப்பட்டது. மன்னன் திகைத்துப் போனான். அந்த வேளையிலே ஆகாசத்திலே ஒரு பேரொளி எழும்பிற்று. இதென்ன திடீர் பேரொளி என்று மன்னன் அண்ணார்ந்து பார்த்தான். நம் இல்லங்களில் சொல்வார்கள் அல்லவா, மழைக்காலத்தில் மின்னலை பார்க்கக்கூடாது என்று. ஒருவேளை அந்த ஒளி நம் கண்களை பறித்துவிட வாய்ப்பு உண்டு. அதுபோல்தான் இந்த பேரொளியை பார்த்த சோழ மன்னனின் பார்வை பறிபோனது. அந்த குளத்திலேயே தன் பார்வை பறிபோன காரணத்தினால் நமச்சிவாய நாமத்தை சொல்லி, இறைவனே, நான் என்ன தவறிழைத்தேன்? உனது வழிபாட்டுக்காகத்தானே இந்த மலரை கொய்ய வந்தேன். இந்த மலருக்குள் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லையே என்று வேண்டினான். அடுத்த கணம் அந்த பேரொளி ஈசனாக காட்சி தந்தது. ஈசனை தரிசித்தான் சோழ மன்னன். வணங்கினான். ஈசன் ஒரு கட்டளையிட்டார். இந்த திருத்தலத்திலே இந்த லிங்கத்தை கொண்டு ஒரு ஆலயம் அமைக்க வேண்டும் என்று இறைவன் உத்தரவிட்டார். ஒரு தாமரை மலர் மூலமாக இறைவன் இந்த சோழ மன்னனுக்கு காட்சி கொடுத்ததால் இந்த இறைவன் புஷ்பரதேஸ்வரர் ஆனார். இவருக்கு தமிழிலே பூத்தேர் ஆண்டார் என்கிற பெயரும் உண்டு. இந்த சிவலிங்கத்திற்குத்தான் இந்த குளக்கரையிலேயே ஒரு அழகான ஆலயத்தை அமைத்தான் சோழ மன்னன். மலரை கொய்வதற்காக சோழ மன்னன் கத்தியை வீசினான் அல்லவா? அந்த கத்தி பட்டுத்தானே இரத்தம் பீரிட்டு கிளம்பியது. கத்திப்பட்ட வடுவை இன்றும் அந்த சிவலிங்க திருமேனியில் நாம் தரிசிக்கலாம். இவற்றையெல்லாம் நிரூபிக்கும் விதமாக பல ஊர்களின் பெயரையும் சொல்கிறார்கள். அந்த கத்தியின் முனை சிதறி விழுந்து உடைந்த இடம்தான் கத்திவாக்கம். அந்த கத்தியின் கைப்பிடி விழுந்த இடம் கண்டிகை. அரசன் தன் மார்பு கீழே படும்படி விழுந்த இடம்தான் மாரம்பேடு. மயங்கிப் போனான் அல்லவா, அப்போது மன்னன் விழுந்த இடம்தான் மாரம்பேடு. அவனுடைய குதிரை தடுமாறி விழுந்த இடம் குதிரை பள்ளம். இதுபோல இந்த சோழ மன்னனது சம்பவத்தை வைத்து
அருகில் இருக்கின்ற ஊர் பெயர்களையும் சொல்கிறது தலபுராணம். எத்தனையோ காலங்களாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள முடியாத இறைவன் திருமேனிகள் இதுபோன்ற மன்னர்கள் மூலமாகவும் மகான்கள் மூலமாகவும் தங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பல ஆலய தலவரலாறுகள் மூலமாக நாம் அறிந்திருக்கிறோம். அதுபோல இந்த ஞாயிறு திருத்தலமும் ஒரு சோழ மன்னனால்தான் வெளிப்பட்டது. அந்த ஆலயமும் அவனால்தான் கட்டப்பட்டது. அந்த ஆலயத்தை தான் தற்போது நாம் தரிசிக்கிறோம். இந்த ஆலயத்திலே கண்ணோய் தொடர்பான பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். கண் சம்பந்தமான எந்த குறைபாடும் இருப்பவர்கள் இந்த புஷ்பரதேஸ்வரரை வணங்கினால் அருள் பெறலாம், பார்வையும் பெறலாம். சைவ நால்வர்களிலே சுந்தரமூர்த்தி நாயனாரை நாம் நன்றாக அறிவோம். சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு 2 துணைவியார்கள். ஒருவர் சங்கிலி நாச்சியார், இன்னொருவர் பறவை நாச்சியார். சங்கிலி நாச்சியாரோடு தொடர்புடைய தலம் திருவொற்றியூர். பறவை நாச்சியாரோடு தொடர்புடைய திருத்தலம் திருவாரூர். இந்த சங்கிலி நாச்சியார் அவதாரம் செய்த திருத்தலம் இந்த ஞாயிறு. சூரியனையும் இந்த ஆலய இறைவனையும் தொடர்புபடுத்துகிற ஒரு தகவல் இன்றைக்கு பலருக்கும் அவசியமான ஒன்று. என்ன தகவல்? தன்னை விட்டு பிரிந்த மனைவி சாயாதேவியுடன் மீண்டும் இணைவதற்காக திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து கொண்டிருந்த சூரிய பகவான் அண்ணாமலையாரை பிரார்த்தித்து மனைவியுடன் தான் இணைய வேண்டும் என்று வேண்டினார். அப்போது வானத்திலே ஒரு ஜோதியானது காட்சியளித்தது. சூரியனுக்கு ஆசி கூறியபடி அந்த ஜோதியானது மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தது. எந்த திசையில் அந்த ஜோதியானது நகர்கிறதோ அதை தொடர்ந்து கொண்டே சென்றாராம் சூரிய பகவான். வானிலே ஊர்ந்து வந்த அந்த ஜோதியானது ஞாயிறு திருத்தலத்தில் சிவலிங்கத்தின் மேலேயே விழுந்து மறைந்து போனதாம். தொடர்ந்து வந்த சூரிய பகவான் இந்த திருத்தலத்திற்குள் வந்து அந்த ஜோதி விழுந்த புஷ்பரதேஸ்வரரை வழிபட்டு அவரிடம் பிரார்த்தித்தாராம். அதன் பிறகு அடுத்து வந்த சில நாட்களில் மனைவியுடன் இணைந்து விட்டாராம். இந்த மகிழ்ச்சியின் காரணமாக ஞாயிறு திருத்தலத்தில் மூலவருக்கு எதிரிலேயே காட்சியளிக்கிறார் சூரிய பகவான். வேறு எந்த ஆலயத்திலும் இறைவனுக்கு எதிராக சூரிய பகவானை காண முடியாது. சற்றே விலகித்தான் சூரிய பகவானும் சந்திர பகவானும் திருக்காட்சி தருவார்கள். சூரிய பகவான் இந்த திருத்தல தீர்த்தத்தில் நீராடி சிவனை வழிபட்டதால் அங்குள்ள திருக்குளத்திற்கு சூரிய தீர்த்தம் என்று பெயர் வந்தது. ஆலயத்திலே அருள்கின்ற அம்பாள் சொர்ணாம்பிகை என்றும் பாலசுகாம்பிகை என்றும் அழைக்கப்படுகிறாள். ஆதிசங்கரர் தரிசனம் செய்த திருமேனி இது. சித்திரை மாதம் முதல் நாளில் துவங்கி 7 நாட்களுக்கு சூரிய ஒளி சிவபெருமான் மற்றும் அம்பாள் பாதங்களில் விழுவது கண்கொள்ளா காட்சி. சனிதோஷம் நீங்குவதற்காக சனி பகவான் அருளுகின்ற ஆலயங்களுக்குச் செல்வது போல் சூரிய திசை சூரிய புக்தி நடக்கின்றவர்கள் வழிபட வேண்டிய ஆலயம் இது. இந்த ஆலயத்திலே பல்லவர் காலத்து கமல விநாயகர், முருகப்பெருமான், காலபைரவர், நடராஜர், சிவகாமி அம்மன் போன்ற திருச்சன்னதிகள் காணப்படுகின்றன. அகத்தியர் இந்த ஆலயத்தில் இறைவனை தரிசிப்பதற்காக ஒரு தீர்த்தம் ஏற்படுத்தினாராம். அந்த தீர்த்தம் அகத்திய தீர்த்த குளம் என்று அழைக்கப்படுகிறது. வைத்தியத்துறையில் அகத்திய மாமுனிவர் சிறந்து காணப்பட்டதால் இந்த தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வணங்கினால் எத்தகைய நோயும் அகலும் என்று சொல்லப்படுகிறது.
சூரிய பகவானுக்கு சிறப்பான திருத்தலம் என்பதால் மகர சங்கராந்தி என்று சொல்லப்படுகிற தைப்பொங்கல் தினத்தன்று இந்த ஆலயத்தில் சிறப்பு வழிபாடுகள் நடக்கின்றன. சூரியன் மற்ற கிரகங்களுக்கு தலைமை கிரகம் என்பதால் இங்கு நவக்கிரக சந்நிதிகள் கிடையாது. சூரிய பகவானே சிறப்பு பெற்றவராக, ஆட்சி செலுத்துபவராக விளங்குகிறார். எனவே பிற கிரகங்களால் தோஷ பாதிப்புக்கு உள்ளானவர்கள் இந்த ஆலயத்திற்கு அந்தந்த கிரகத்திற்கு உரிய தினங்களில் வந்திருந்து சூரிய பகவானையே வழிபடலாமாம். இவருக்கு சிவப்பு நிற வஸ்திரம் அணிவித்து நெய் தீபம் ஏற்றுகிறார்கள். எப்போதும் நாம் தரிசிக்கிற ஆலயங்களில் விநாயகப் பெருமான் தலையில் கிரீடத்துடன் தான் காணப்படுவார். ஆனால் இந்த ஆலயத்தில் கிரீடம் இல்லாத விநாயகரை தரிசிக்கலாம். தந்தைக்கு மரியாதை செய்யும் விதமாக இவர் இவ்வாறு காட்சி தருவதாகச் சொல்கிறார்கள். இந்த விநாயகர் பல்லவ விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த விநாயகரிடம் வேண்டிக் கொண்டால் நம்மிடம் இருக்கக்கூடிய பொருளாசை, பதவி மீதான மோகம் போன்றவை குறையும் என்பது நம்பிக்கை. கிரீடம் என்பது பதவியையும் ஆசையையும் குறிப்பதுதானே. அது இல்லாத இந்த விநாயகரை வணங்கினால் அனைத்து ஆசைகளும் அகலுமாம். மகரிஷிகளுள் முக்கியமான கன்வ மகரிஷி இந்த சிவனை வழிபட்டிருக்கிறார். இவருக்கும் இந்த ஆலயத்தில் ஒரு திருவடிவம் காணப்படுகிறது. கண் தொடர்பான நோய்களை நிர்ணயிக்கும் கிரகமாக சூரியன் இருப்பதால் பார்வையில் குறைபாடு உள்ளவர்கள், பார்வை நோய் உள்ளவர்கள் இங்கு சிவன் மற்றும் சூரிய பகவானுக்கு நெய்விளக்கு ஏற்றி வேண்டிக் கொள்கிறார்கள். பிரிந்திருக்கும் தம்பதியர்களும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் தம்பதியர்களும் இந்த ஆலயத்திற்கு வந்திருந்து சூரியனுக்கு கோதுமை பொங்கல், கோதுமை பாயசம் படைத்து தாங்கள் மீண்டும் இணைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார்கள். இந்த ஆலயத்திலே பிரார்த்தனைகளை வைக்கின்ற பக்தர்கள் தங்களது வேண்டுதல் நிறைவேறிய பின் சிவன், அம்பாள் மற்றும் சூரிய பகவானுக்கு வஸ்திரம் அணிவித்து அபிஷேகம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள். ஆகமம் சிவாகமம். ஆலய தலவிருட்சம் நாகலிங்க மரம். தினமும் காலை 7:30 மணி முதல் நண்பகல் 11 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் இரவு 7:30 மணி வரையும் ஆலயத்தின் நடை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த நேரம் மாறுபடும். நோய்கள், பிரச்சனைகள் என்று பலவற்றுக்கும் தீர்வு தேடி இன்று படையெடுக்கிறோம். நோய்களை அகற்ற வல்லவர் இந்த இறைவன். பிரச்சனைகளில் இருந்து நம்மை மீட்டெடுத்து கொண்டு வருபவரும் இந்த இறைவன்தான். அப்படியானால் இறைவனை வணங்கினால் ஏன் நோய் அகலவில்லை? பிரச்சனை ஏன் தீரவில்லை? பலருக்கும் இப்படி தோன்றுகிறதல்லவா? பக்தியில் பொறுமை இருக்க வேண்டும். வழிபாட்டில் அடக்கம் இருக்க வேண்டும். கேட்டவுடனே கொடுப்பதற்கு இறைவன் என்ன நாம் அமர்த்திய ஆசாமியா? எல்லாம் வல்ல பரம்பொருளை அணுகுகிறபோது பகட்டை முற்றிலுமாக கைவிடுங்கள். பணிவுடன், உருக்கத்துடன் உங்கள் பிரார்த்தனைகளைச் சொல்லுங்கள். அவன் அருள்வான், ஆட்கொள்ளவும் செய்வான்.